காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சிங்கிற சேனல் சார்பாக போன எபிசோடில் ஆதியாச்சியாருடைய மறு அவதாரம் தான் மகாபரிவா அப்படிங்கிறத பற்றி ஆதியாச்சியார்களும் மகாபரிவாலும் அவளுக்குள்ள ஒற்றுமை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் இந்த நாட்டில் எப்படிப்பட்ட பக்திமானலாம் இருந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கும்போது பிரமிப்பாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சிவ பக்தரை பற்றி தான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஈஸ்வரன் மேலே மாறாத பக்தி கொண்டவர், திருவானைக்காவலில் இருக்கிற அகிலாண்டேஸ்வரி மேலேயும் பக்தி கொண்டவர் அவர். ஈஸ்வரன் பஞ்சபூதங்களை குறிக்கிற வகையில் 5 க்ஷேத்திரங்களில் தானே பஞ்சபூதங்களாக இருந்து காட்சி கொடுக்குறார், தரிசனம் கொடுக்குறார், கோவில் கொண்டிருக்கார். அதில் அக்னிஸ்வரூபமாக இருக்கக்கூடியது திருவண்ணாமலை எல்லாருக்கும் தெரியும். அந்த மலையே அக்னிஸ்வரூபந்தான். அந்த ஈஸ்வரன் மீது மாறாத பக்தி கொண்ட இந்த பக்தர் எப்படி ஈஸ்வரனால் ஆட்கொள்ளப்பட்டாருங்கிறது ரொம்ப பிரமிப்பான ஒரு சமாச்சாரம். அப்படிப்பட்ட அற்புதங்கள் நிகழ்த்திய ஈஸ்வர பக்தர். இந்த பக்தருடைய சரித்திரத்தெல்லாம் நம்ம கேட்டோன்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே சோமவாரத்தில் சிவன் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணால் என்ன பலனோ அந்த பலன் கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போது எபிசோட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குறேன், கேள்வியை கேட்குறேன். பஞ்சபூத க்ஷேத்திரங்களில் பிருத்திவி க்ஷேத்திரம் எங்கே இருக்குது, எது? இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன், சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். வேதாரண்யம், திருமறைக்காடு, வேதங்கள் நிறைந்த காடு. அந்த ஊரில் ஒரு சிவன் கோவில் இருக்குது. அந்த ஊரில் கேடிலியப்பர் அப்படிங்கிற ஒருத்தர் வசிச்சுன்னு வந்தார். ஒரு மனைவி, ஒரு குழந்தை அவருக்கு. அவர் ஒரு பெரிய சிவபக்தர். அவருடைய குழந்தையினுடைய பேரும் சிவ சிதம்பரம் தான், சிவன் பேரை தான் வச்சுருந்தார். அவருக்கு ஒரு தம்பி. அந்த தம்பிக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, குழந்தையே பிறக்கலை. அதனால் அவர் என்ன கேட்குறார், அண்ணா கிட்ட உன்னுடைய குழந்தை எனக்கு தத்து கொடுத்துரு, நான் அதை வளர்க்குறேன்னு கேட்குறார். இவரும் தன்னுடைய குழந்தை சிவ சிதம்பரத்தை தம்பிக்கு தத்து கொடுத்துட்றார். இப்படி போயின்னு இருக்கும்போது மதுரையை ஆண்ட நாயக்க மன்னர் விஜயரகுநாத நாயக்கர்னு பேர். அவர் என்ன பண்ணார், தன்னுடைய தலைநகரத்தை மதுரையிலேருந்து திருச்சிக்கு மாற்றிவிட்டார். மங்கம்மாளுடைய பேரன் இவர். திருச்சிக்கு மாற்றிட்டு ஆட்சி நடத்தின்னு வந்தார். அவர் பெரிய சிவபக்தர். அவர் வேதாரண்யம் வந்தார் ஒரு நாளைக்கு. வேதாரண்யத்தில் கடலில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற சிவன் கோவிலை தரிசனம் பண்ண வந்தார். அப்போ அந்த சிவன் கோவிலுக்கு கேடிலியப்பர் தான் தர்மகர்த்தா. அதனால் அவர் என்ன பண்ணார், இவர் ஆக்ஷன் வந்து ராஜாவை மரியாதையோடு கோவிலெல்லாம் சுற்றி காமிச்சு சிவனெல்லாம் தரிசனம் பண்ணி வச்சு அந்த கோவில் கணக்கு வழக்கெல்லாம் எடுத்து அவருக்கு காமிச்சார். அதை பார்த்த உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டு போச்சு. ஏன்னா இவருடைய கணக்கில் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது தெரிஞ்சுது. ஆனால் அவர் என்ன பண்ணார், இவர் வந்து சிவபக்தராகவும் இருக்கார், கோவிலை நல்லபடியாக நிர்வாகம் பண்ணுறார், கணக்கு வழக்கில் கெட்டிக்காரராக இருக்கார். அதனால் நீங்கள் வந்து என்னோட இதுக்கு திருச்சிக்கு அரண்மனைக்கு வந்துருங்கோ அப்படின்னு கூட்டின்னு போய் பெரிய கணக்கர்னு ஒரு உத்தியோகத்தை கொடுத்துட்டார். இப்போ இந்த காலத்தில் இருக்கிற ஆடிட்டர் மாதிரின்னு வச்சுங்களேன். திருச்சியில் அவர் குடும்பத்தோடு போய், அதான் மனைவியோடு போய் அங்கே அரசாங்க காரியத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு வர, அதே நேரத்தில் விடாமல் ஈஸ்வர பக்தியும் சிவபக்தர்களுக்கு வந்து பணியோட பண்ணுறதும் அப்படியே அவர் காலம் போயிட்டே இருக்குது. அங்கே திருச்சி மலைக்கோட்டையில் ஒரு சிவன் கோவில் இருக்குது. தாயுமானவர்னு பேர் அந்த சிவனுக்கு. ஒரு பெண் கர்ப்பத்தில் பிரசவ காலத்தில் தவிச்ச போது, யாரும் இல்லாத போது சிவபெருமானே தாயாக வந்து பிரசவம் பார்த்தார். அதனால் அவருக்கு தாய்மானவர்னு பேர். அந்த தாய்மானவரை போய் கணவனும் மனைவியும் தரிசனம் பண்ணுறான், கேடிலியப்பரும் அவர் மனைவியும். அவருக்கு குழந்தை இருந்ததை தத்து கொடுத்ததுனால தனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு அவர் தாய்மானவர் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு உருகி கேட்குறார். இப்படி தினசரி கேட்டதுனால ஈஸ்வரனுடைய அருணால் அவருக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கிறது, ஆண் குழந்தை. அழகுன்னா உண்மையிலே பேர் அழகு அந்த பையன். அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகிறது. வளர்ந்த உடனே தந்தை மாதிரியே அவன் கணிதத்தில் பெரிய நிபுணனாகிறான். இலக்கணம், இலக்கியம், நிகண்டு, தர்க்கம், வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம், தேவாரம், திருவாச்சகம், திருப்புகழ், கந்தர் புராணம், இப்படி எல்லா விதமான இதுலேயும் நிபுணனாக எல்லாத்தையும் படித்து கெட்டிக்காரனாக ஆகிட்டு வரான். அந்த பையனுக்கு அவர் தாய்மானவர்னால் அந்த குழந்தை பிறந்ததுனால தாயுமானவர் அப்படிங்கிற பெயரையே வச்சார்.
இந்த தாயுமானவர் பெருசாக வளர்ந்த உடனே அவரும் பெரும் புலவராயிட்டார். அவரே பாடல்களை ஏற்ற ஆரம்பித்தார். அங்கெங்கும் நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தமூர்த்தியாகி, தாய்மானவர் பாடல் தான் அது. நோக்குமிடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூர்ணானந்தனே, அதுவும் தாய்மானவர் பாடல் தான். தட்சிணாமூர்த்தி பற்றியெல்லாம் பாடியிருக்கார். ரொம்ப சிறப்பாக இப்படி அவர் வளர்ந்துட்டு இருந்தபோது தந்தை மரணம் அடைஞ்சிடுறார். தந்தை மரணம் அடைஞ்சதுனால அந்த அரசர் என்ன பண்ணுறார், இவரை கூப்பிட்டு தந்தையினுடைய பொறுப்பை கொடுத்துட்றார். அந்த பொறுப்பை கொடுத்து பெரிய கணக்கர் அப்படிங்கிற பொறுப்பில் இவர் சிறப்பாக செயல்படுறார். ரொம்ப சந்தோஷம் இருக்குது. சிறப்பாக செயல்படுறதோட 24 மணி நேரம் இவருடைய சிந்தனை, தாய்மானவர் சிந்தனை சிவம் மேலேயே இருக்குது. சிவபக்தி அதிலேயே அவர் எப்போ மனசில் லயிச்சு இருந்தது. அவரும் விடாமல் தாய்மானவர் கோவிலுக்கு போனார். தனக்கு ஒரு குரு வேணும், அந்த குரு மூலயமா ஒரு உபதேசம் கிடைக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். அப்படி ஆசைப்பட்டு அவர் தாய்மானவர் கோவிலுக்கு போயிருந்தப்போ ஒரு நாள் வெளியூர்லேருந்து மௌனகுரு சுவாமிகள்னு ஒருத்தர் அங்கே வந்தார். மௌனகுரு மடம்னு அங்கே இருக்குது, தஞ்சாவூர் திருச்சியில். அந்த மௌனகுரு மடத்தில் இருந்த மௌனகுரு சுவாமிகளை இவர் பார்க்குறார். தாய்மானவர் போய் பார்க்குறார். ஏன்னா அவர் குரு மூலியமாக உபதேசம் வாங்கிட்டு நற்கத்தை அடையணும்னு ஆசை. மௌனகுருவை பார்த்த உடனே இவர் தெரிஞ்சு போச்சு, இவர் தான் தனக்கு வழிகாட்டக்கூடிய குருன்னு. சாஷ்டாங்கமாக வந்து நமஸ்காரம் பண்ணி, நீங்கள் எனக்கு தானே உபதேசம் பண்ணுறோன்னு கேட்குறார். இவர் ஏற இறங்க பார்க்குறார். அவருக்கும் புரிஞ்சு போச்சு, இவர் வந்து பெரிய அளவில் சிவனுடைய அடியாராக வரப்போகிறார். அதனால் சொல்பமாக கொஞ்சம் உபதேசங்களை பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்கிறார், நீ வந்து லௌகீக வாழ்க்கையை உடனே விடாது, லௌகீக வாழ்க்கையிலே இரு. திருமணமாகி உனக்கு ஒரு புத்திரம் பிறப்பான். அதுக்கு பிறகு நான் வந்து உனக்கு பூர்ணமாக உபதேசம் பண்ணுறேன், அதுவரை மௌனமாக இருன்னு சொல்லிவிட்டு இவர் அனுப்பிச்சுட்றார். இவருக்கு உடனடியாக அவர்கிட்ட பூர்ணமாக உபதேசம் வாங்கிட்டு சிவனுடைய இதுக்கு அடியாரம் ஆகணும்னு ஆசை. அது நிறைவேறலை. அதனால் வந்து தன்னுடைய அரச காரியங்களை பண்ணுறார். ஆனால் அந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய ஈடுபாடு அவருக்கு குறைஞ்சின்னு வர ஆரம்பிச்சுது. இதை அரசர் பார்த்துட்டார். பார்த்துட்டு இவர் மேலே அரசர் கோபப்படலை. ஏன்னா இவரை பற்றி அவர் எல்லாம் கேள்விப்பட்டது, இவருடைய தோற்றம், அவர் அறிஞ்சது. அரசனும் பெரிய சிவபக்தன். அதனால் இவரை கூப்பிட்டு என்ன சொல்லிட்டான்னா, உங்களை வந்து இந்த கூண்டில் நான் அடைச்சிட்டேன், நீங்கள் பெரிய சிவபக்தர் எனக்கு தெரியும், அதனால் உங்களுக்கு எப்போ என்ன வேணும்னாலும் என்ன கேளுங்கோ, நான் உங்களுக்கு கைங்கரியம் பண்ண காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஊக்கம் கொடுத்துட்டு அவனும் சிவகாரியங்கத்தில் நிறையா ஈடுபட ஆரம்பிச்சிட்டான் அரசன். இப்படி இருக்கும்போது திடீர்னு அரசன் மரணம் அடைஞ்சிடுறான். மரணம் அடைஞ்ச உடனே அவனுக்கு வாரிசு இல்லை. அவனுடைய மனைவி பேர் மீனாட்சின்னு பேர். அந்த மீனாட்சி வந்து அரசி ஆகிட்டான். அரசி ஆகிட்டு அவன் என்ன பண்ணுறா, தாய்மானவரை தொடர்ந்து அதனுடைய பெரிய கணக்கர் உத்தியோகத்தை பார்க்கும்படி கேட்டுக்கிறா. அவரும் பண்ணுறார். அடிக்கடி தாய்மானவரை கூப்பிட்டு அவர்கிட்டேருந்து எல்லா விதமான ஆலோசனையும் வாங்கிக்கிறான். அவரும் வந்து பெண்ணாக இருக்கிறதுனால நம்முடைய ஆலோசனை தேவையாக இருக்குது அப்படின்னு தாயாக நினச்சி அவருக்கு அரசிக்கு எல்லா வித ஆலோசனைகளையும் அவர் கொடுத்துட்டுருக்கார். இப்படி அரசி அடிக்கடி இவரை கூப்பிட்டு இவருக்கு மரியாதை கொடுக்கறத பார்த்து சில பேருக்கு பொறாமல், எல்லா இடத்துலையும் இருக்கும் இல்லையா, அப்படி பொறாமப்பட்ட சில பேர் இவர் என்ன தப்பு பண்ணுவார் அதை அரசிக்கிட்ட பெருசாக பூதாகாரமாக சொல்லி 2 பேருக்கும் பிளவு உண்டாகணும்னு முடிவு பண்ணி காத்துட்டே இருக்கா. அப்படி இருக்கும்போது அரசி ஒரு நாள் என்ன சொல்கிறா, இவரை தாய்மானவரை கூப்பிட்டு அரசாங்கத்தினுடைய முக்கியமான தஸ்தாவேஜ் ஒன்று ஆவணம், அது காணும், அதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சது என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இவர் தாய்மானவர் போய் இந்த தஸ்தாவேஜெல்லாம் தேடி அந்த ஓலைச்சுவடி எடுத்துடுறார். அப்போல்லாம் ஓலைச்சுவடி தான். அதை எடுத்து படித்து பார்த்துட்டு இருக்கார். பார்த்துட்டே இருந்தவர் திடீர்னு என்ன பண்ணுறார், அந்த ஓலைச்சுவடி அப்படியே கையால் கடகடன்னு கசக்கி அது அப்படியே மரமரமரன்னு உதிர்ந்து போயிடும், கசக்கி தூர எரிஞ்சுடுறார். இதை பார்த்துட்டே இருந்த இவருக்கு ஆகாதவர் என்ன பண்ணார், ஆகா இதுதான் சரியான நேரம்னு அரசிக்கிட்ட ஓடி போகிறார். ஓடி போய் அரசிக்கிட்ட என்ன காரியம் நடந்தது தெரியுமா, நீங்கள் சொன்ன அரசாங்க தஸ்தாவேஜை எடுத்து தாய்மானவர் அப்படியே கசக்கி தூரம் எரிஞ்சுட்டார், இது வந்து அரசாங்க தஸ்தாவேஜை அழித்த குற்றம் இல்லையா குறை சொல்லிகிட்டு இருக்கா. அரசி அதை மௌனமாக கேட்டுருக்கா. அப்போது திருவானைக்காவல்லேருந்து சில அதிகாரிகள் வேக வேகமாக வரா, வந்து அரசியை பார்க்குறா. அரசியை பார்த்து அவள் என்ன சொல்கிறான்னா, ஒரு பெரிய அதிசயம் இருந்தது அரசி, திருவானைக்காவலில் அம்பாளுக்கு கட்டியிருந்த பாவாடையில் திடீர்னு விளக்கு பொறி நெருப்பு பொறி பட்டு ஜிகுன்னு எரிய ஆரம்பிச்சுடுத்து. எல்லோரும் திகைச்சு போய் என்ன பண்ணுறதுன்னு தவிச்சு நின்ன நேரத்தில் யாரோ ஒருத்தர் கையால் அப்படியே கசக்கி அதை அணைச்சி போட்டது தெரிஞ்சுது, அந்த நெருப்பை அணைஞ்சி கொடுத்து அப்படின்னு சொன்ன உடனே அரசிக்கு புரிஞ்சு போச்சு, வந்த குறை சொன்னவாளுக்கும் புரிஞ்சு போச்சு.
இது வந்து தாய்மானனுடைய செயல்தான், குறை சொல்ல வந்தவா தலை குனிஞ்சு போயிட்டா. இப்படியே காலம் ஓடின்னு இருந்தது. அரசி அடிக்கடி கூப்பிட்டு தாய்மானவர்கிட்ட ஆலோசனைகள் கேட்க ஆரம்பித்தார். ஆனால் அரசனுடைய உள்ளத்தில் தாய்மானவனுடைய அவர் ரொம்ப அழகுன்னு சொன்னேன் இல்லையா, பேரழகாக இருப்பார், இருந்தனால தவறான எண்ணம் வர ஆரம்பிச்சுடுது. அது தாய்மானவருக்கு புரிஞ்சு போச்சு. ஒரு நாள் அரசி வெளிப்படையாகவே கேட்டுட்டா, இந்த அரசாங்கத்துக்கும் எனக்கும் நீங்கள் தான் தலைவர் அப்படின்னு. அதிர்ச்சி அடைஞ்சார். அவர் உடனே விளக்கெல்லாம் சொன்னார், நீங்கள் வந்து தாய்க்கு சமானம், நீங்கள் எனக்கு தாய் மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு அரசிக்கிட்டேருந்து எப்படியானு தப்பிச்சா போகிறோன்னு சொல்லிட்டேன். இனி நம்ம திருச்சியில் இருக்கிறது ஆபத்துன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணார், அவருக்கு சித்தப்பா பையன் ஒருத்தன் அருளர்னு பேர், அந்த அருளனை கூப்பிட்டு யாருக்கும் தெரியாமல் திருச்சியிலேருந்து கிளம்பி போயிட்டார். நல்லூர்ன்ற ஊருக்கு போயிட்டார். இவர் கிளம்பி போயிட்டது அரசிக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் தன்னை விட்டு விலகி போயிட்டார். ஆனால் அரசி என்ன பண்ணுறார், ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு எங்கே இருந்தாலும் தாய்மானவரை போய் நீ போய் வசியம் பண்ணி இங்கே வரும்படியாக பண்ணின்னு அனுப்பிச்சி வச்சுடுறா. இவர் நல்லூர் போகிறார். நல்லூர் போனப்போ அவரும் அவருடைய சித்தி பையன் அருளர்னு பேர், 2 பேரும் போனப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுறது. அதாவது எங்கே போனாலும் சிவ பூஜை பண்ணாமல் இருக்க மாட்டார். அதுக்கு ஒரு பெட்டகம் வச்சுருந்தார். அந்த பெட்டகத்தை மறந்து வந்துட்டார். அதனால் தன்னுடைய அந்த சகோதர முறையாக இருக்கக்கூடிய அருளரை கூப்பிட்டு நீ திருச்சி போய் சிவ பூஜைக்கான அந்த பெட்டகத்தை எடுத்துன்னு வந்துடு, நான் அது வரை இங்கே நல்லூரில் இருந்து நான் யோகத்தில் இருக்கேன்னு சொல்லி அவர் யோகத்தில் உட்காந்துட்டார். அப்படியே அவர் அங்கேருந்து யோகம் பண்ணிட்டு கண்ணை மூண்டு யோகம் பண்ணிட்டு இருக்கும்போது அரசி அமைச்ச அந்த மந்திரவாதி வந்துட்டான். அவன் வந்து அவருக்கு முன்னால் இருந்து அவரை வந்து வசியம் பண்ணுறான். வசிய மந்திரத்தை சொல்லி 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 அவரை ஈழ்க்க பார்க்குறான். அப்படியே யோகத்தில் தன்னை மறந்து சிவனையே நினச்சிருந்த அவருக்கு ஒரு சின்ன சலனம் ஏற்பட்டது. டக்குன்னு கண்ணை திறந்து அவர் பார்த்தார். அவர் பார்வனுடைய தீட்சண்யம் ஒளிபட்ட உடனே அந்த மந்திரவாதி வளவழுத்து போய் அப்படியே சாஷ்டாங்கம் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து ஓடி போயிட்டான். அவர் சகோதரர் அந்த பெட்டி எடுத்துன்னு வந்த உடனே அவர் சிவ பூஜை பண்ணிவிட்டு நல்லூர்லேருந்து ராமேஸ்வரம் போகிறான்னு விராலிமலை போகிறான். விராலிமலைன்ற ஊருக்கு போகும்போது பசி தாங்கலை 2 பேருக்கும், நடந்தே தான் போகிறான். ரொம்ப பசி எடுத்தது. விராலிமலையில் போய் என்ட்ரான உடனே அவர் உள்ளுக்குள்ளே போன உடனே ஒரு விவசாயி கிடுகிடுன்னு ஓடி வரான். ஓடி வந்து அவரை வணங்கி நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க வாங்க, உங்களுக்கோசம் தான் காத்துட்டுருக்கேன், சுட சுட சமையல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் வந்து நம்ம வீட்டில் அமுது உண்டுட்டு போகணும் அப்படின்னு. உடனே 2 பேருக்கு ஆச்சரியம். அருளர் கேட்குறார், நாங்கள் வந்து பசியோடு வருவோன்னு உனக்கு எப்படி தெரியும்னு. நான் அசந்து தூங்கிட்டு இருந்தேன், கனவில் ஒரு யோகி வந்தார். யோகி வந்து தட்டி எழுப்பி என்னடா தூங்கின்னு இருக்கு, என் பக்தன் 2 பேர் பசியோடு வருவான், அவனுக்கு நீ குளிச்சுட்டு ஆகாரம் பண்ணி வைனார். உடனே நான் எழுந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு ஆகாரம்லாம் பண்ணி வச்சுருக்கேன், வாங்குவோன்னு கூட்டின்னு போய் இலை போட்டு பசியார வாழ்க்கை உணவு பரிமாறினா சாப்பிட்டு சந்தோஷப்பட்டு தாய்மானர் அவனுக்கு வந்து அனுகிரகம் பண்ணார். அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, தாய்மானர்கிட்ட வேண்டினா சீக்கிரமே அவனுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் சொல்லிவிட்டு அவர் ராமேஸ்வரம் கிளம்பி போயிட்டார். அதே மாதிரி இந்த விவசாயிக்கு குழந்தை பிறந்தது, அதுக்கு தாய்மானவர்னே பெயர் வச்சான். அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தில் எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு தாய்மானவா அப்படிங்கிற பெயர் வைக்கிறது இப்பவும் வழக்கத்தில் இருக்குது. தன்னுடைய சகோதரன் ராமேஸ்வரத்தில் போய் இருந்துட்டு ராமநாத சுவாமிகளை தரிசனம் பண்ணிட்டு வடக்க போகலான்னு அவரும் அவர் சகோதரன் கிளம்பி வந்தபோது இவருடைய சகோதரர் ஒருத்தர் இருந்தா இல்லையா, சிவச்சிதம்பரம், அவரோடு தான் இவருடைய தாயார் போய் இருக்க ஆரம்பித்தா வேதாரண்யத்தில். அவருக்கு இங்கே நடந்த சமாச்சாரம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஆனால் அவர் ஆட்களை அனுப்பிச்சு நீ போய் தாய்மானவரை உடனே ஆக்ஷன் வந்துடு அப்படின்னு சொல்லி ஆட்களை அனுப்பிச்சான். அந்த ஆட்கள் வந்து தாய்மானவரை பார்த்து அம்மாவும் உங்கள் சகோதரரும் உடனே உங்களை ஆக்ஷன் வர சொன்னார், நீங்கள் வேதாரண்யம் வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஆக்ஷனுக்கு போயிடுறான். வேதாரண்யம் வந்து அம்மாவை பார்த்துட்டு சகோதரரை பார்த்து பேசின்னு இருக்கார். அப்போ அம்மாவும் சகோதரர் என்ன சொல்கிறா, நடந்தெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம், எல்லாமே சிவன் செயல் தான், அதனால் நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், நமக்கு வசதி இருக்குது, பகவான் நிறையா வசதி கொடுத்துருக்கார், நீ இங்கே இரு, சீக்கிரமே நீ விவாகம் பண்ணிட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி நம்ம குடும்பம் வந்து விருத்தியாகணும் அப்படின்னு தாயார் கேட்குறா. அவர் சகோதரன் சொல்கிறார், இவருக்கு ஒரே சங்கடமாக இருக்குது, என்னுடைய லட்சியமே வேறையாக இருக்குது, நான் வந்து துறவரத்தில் போகிறோன்னு பார்க்குறேன், இது என்னென்னா இல்லறத்தில் இருக்கிறாளேன்னு. அம்மா சொல்கிறத அவரால் மீற முடியல. 2வது குருநாதர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது, நீ இல்லறத்தில் ஈடுபட்டு ஒரு புத்திரனை வந்து அடைவான்னு சொன்னார் இல்லையா, அதுவும் ஈஸ்வரனுடைய அருள் தான் புரிஞ்சுட்டு கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறார். அங்கேயே அதே ஊர்லேயே வேதாரண்யத்திலேயே அழகும் குணமும் அடைஞ்ச மட்டுவார் கொள்ளின்னு ஒரு பெண், நல்ல குடும்பத்தை சேர்ந்த பெண்ணுக்கு இவரை திருமணம் பண்ணி வைக்கிறார். திருமணம் நடக்கிறது. இவர் வந்து துறவரத்தில் ஈடுபாடு இருந்தாலும் மனைவியோடு அவர் சுகமாகவே வாழ்க்கையை நடத்துகிறார். மனைவிக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னு வாழ்க்கையை நடத்திகிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையை பெற்றுட்டு மனைவி காலமாகிடுறான், மரணம் அடைஞ்சிடுறான்.
அந்த குழந்தைக்கும் அவர் சிவன் பெயர் தான் வைக்கிறார். கனக சபாபதி அப்படிங்கிற பேர் வச்சு அந்த குழந்தைய தன் தகப்பன் மாதிரி தன்னை மாதிரி எல்லா விதத்திலையும் சிறந்தவனாக எல்லா விதமான கல்வியும் அவனுக்கு கற்பிக்கிறார். அந்த குழந்தை நல்ல முறையில் வளர்ந்துட்டே இருக்குது. இப்படி வளர்ந்துட்டே இருக்கும்போது அவர் மனசு துறவரத்தில் அதிகமாக ஈடுபடுறது. அவர் குருநாதர் ஞாபகத்துக்கு வர்றார். எப்படியானு போய் மௌனகுரு சுவாமிகளை பார்க்கணும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு கிளம்பும்போது இவரை நினச்சிட்டு மௌனகுரு சுவாமிகள் வந்துட்டார். வேதாரண்யத்துக்கு வந்துட்டு உன்னை தான் நான் பார்க்கணுன்னு வந்தேன் அப்படின்னு, உங்களை பார்க்க தான் நான் கிளம்பிட்டு இருக்கேன்னு நமஸ்காரம் பண்ண உடனே அவரை உட்கார வச்சு பூரணமாக அவருக்கு உபதேசத்தை பண்ணி முடிச்சு விட்றார். எல்லா உபதேசத்தையும் பண்ணிவிட்டு அவர் கிளம்பி குருநாதர் கிளம்பி போயிடுறார். நான் என்னுடைய மடத்துக்கு போகிறேன்னு கிளம்பி போயிடுறார். அப்போ உடனே இவருக்கு ஒரு பெரிய தெளிவு ஏற்பட்டு வருது. துறவரத்து மேலே சரியான அவருக்கு பட்டுதல் வந்துடுது. அதனால் என்ன பண்ணுறார், வளர்ந்த தன்னுடைய மகனை அங்கே இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவர் தன்னுடைய அருளாளன்ற அந்த சகோதரனை அழைச்சிட்டு யாத்திரை கிளம்பிட்டார். யாத்திரை எங்கே போகிறாருன்னா மதுரை, திருப்பரங்குன்றம், அப்படியே திருவண்ணாமலை, ஒவ்வொரு க்ஷேத்திரமாக சிதம்பரம், காஞ்சிபுரம், காசி எல்லா இடத்துக்கும் க்ஷேத்திராடனெலாம் பண்ணிவிட்டு ராமேஸ்வரம் தான் வரார். ராமேஸ்வரம் அவர் வந்த நேரத்தில் கடல் சூழ்ந்த ராமேஸ்வரம், ஆனால் தண்ணி பஞ்சம், குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, மழையே கிடையாது, வறண்டு போயிருக்கு. அப்போ என்ன பண்ணுறார் இவர், உடனே ஈஸ்வரனை குறித்து ஒரு ஸ்லோகம் ஒன்று படிக்கிறார். ஒரு பாடல் பாடின உடனே கொட்டு கொட்டுன்னு மழை கொட்டுறது. ஜனங்களுக்கெல்லாம் சந்தோஷம், ஆச்சரியம். யாரோ ஒரு சிவனடியார் வந்தால் ஒரு பாடல் பாடினார், மழை பெஞ்சு விடுச்சுன்னு இவருடைய புகழ் அங்கே பரவ ஆரம்பிச்சு. அவர் ராமேஸ்வரத்தில் இருந்தபோதில் கூட அவர் மனசு ராமநாதபுரத்து மேலே தான் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது. என்ன காரணம்னு தெரியல, அவர் ராமநாதபுரத்து மேலே ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது. நேராக தன்னுடைய சகோதரனை கூப்பிட்டு ராமநாதபுரம் போகிறார். இந்த ராமநாதபுரத்தில் போய் ஒரு தங்கறதுக்கு ஒரு இடம் பார்க்கும்போது இவருடைய பக்தர் ஒருத்தர் ஒரு தோட்டவனம், ஒரு நந்தவனம் ஏற்படுத்தி ஒரு கிணறுலாம் வெட்டி அங்கே அவர் தங்கறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுக்குறார். அவர் அந்த சகோதரனோடு அங்கே இருந்துட்டுருக்கார். அப்படி இருந்துட்டு இருக்கும்போது நீண்ட நாள் அவர் அங்கேயே தான் இருக்கார். இருந்து விடாமல் அவர் அந்த ஒரு துறவரத்துக்கு உண்டான அத்தனை காரியங்களையும் குறிப்பாக எப்போவுமே அவர் யோகத்தில் ஆழ்ந்திருந்து அந்த யோகத்திலேயே மூழ்கி இருக்க ஆரம்பித்தார். ஒரு மரம் இருந்தது. இந்த மரத்துக்கு கீழே மரத்தடியில் உட்காந்துட்டு மணிக்கணக்காக இல்லை, நாள் கணக்கில் அவர் யோகத்தில் மூழ்கிடுவார். அப்படி மூழ்கிட்டார்னா யாரும் இருக்க மாட்டார், அவரை விட்டுட்டு எல்லோரும் போயிடுவார். அவர் பாட்டுக்கு அப்படியே யோகத்திலேருந்து சிவபிரான் அப்படி மனசில் துரிச்சு அவரை நெருங்கிண்டே இருந்தார். அப்படி இருக்கும்போது நாள் கணக்கான ஆனதுனால அவர் அப்படியே அந்த மரத்தில் சாஞ்சிட்டார். யோகத்திலே சாஞ்ச உடனே அங்கே போயிட்டு இருந்த சில பேர் பார்த்தா யார் யாரும் சிவயோகி கிட்ட போய் பார்த்து தொட்டு பார்த்தா மூச்சு இல்லை. அடடா, இந்த சிவயோகி மரத்தடியிலே மரணம் அடைஞ்சிட்டார், அதனால் இவருக்கு நம்ம நல்ல காரியம் பண்ணணும்னு கடகடன்னு விறகெல்லாம் அடுப்பி வரட்டியெல்லாம் அடுக்கி அவரை கொண்டு அதில் வச்சு சமாதி வச்சு அவரை பற்ற வச்சுடுறார். திகுதுன்னு எரிய ஆரம்பிச்சுடுது. அதை எரிஞ்சு அவருடைய உடம்பெல்லாம் கடகடன்னு எரிய ஆரம்பித்து முக்கால்வாசி எரிஞ்சிட்டார். அவர் யோகத்திலேருந்து நிஷ்டையிலேருந்து திடீர்னு விடுபட்டார். விடுபட்டு பார்த்தாருன்னா உடம்பு பூரா கிடுகிடுன்னு எரிஞ்சின்னு இருக்கு. பார்த்தார் உடனே, ஓ, இது என்னுடைய ஈஸ்வரனுடைய அருள் தான் போல் இருக்குது. ஏன்னா அவர் அக்னிஸ்வரூபம் இல்லையா, என்னையும் அக்னி மூலியமாக ஆட்கொண்டுட்டார் அப்படின்னு சொல்லி தனக்கு தீ வச்சவரெல்லாம் மிரண்டு போய் நிற்கிறா. அவளுக்கெல்லாம் அப்படியே சிரித்தபடியே அனுகிரகம் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பியும் அவர் அப்படியே யோகத்தில் மூழ்கி ஈஸ்வரனோடு போய் ஐக்கியமாயிட்டார். எப்படி மாணிக்க வாசகர் ஈஸ்வரரோடு நேரடியாக போய் ஐக்கியமானாரோ, எப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி நேரடியாக போய் ஐக்கியமானாரோ, அப்படி ஈஸ்வரனோடு போய் ஐக்கியமாகிட்டார் அந்த மகான். இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்கிறேன். பிருத்திவி க்ஷேத்திரம் அப்படிங்கிறது காஞ்சிபுரம். அங்கே இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் தான் மணல் லிங்கம், அம்பாளையே பிடிச்சி வச்ச லிங்கம் அது. இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சியை பார்ப்போம். 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கரதம், 18ஆம் தேதி சனிக்கிழமை பூரம் தங்கரதம். அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபரிவா பாதாரவந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, ஜெய ஜெய காமாட்சி. जय जय शंकर